மண்ணில் பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். இல்லம்மா கென் கேட்டானா, அதனால நான் கொஞ்சம் இருந்து பண்ணி கொடுத்துட்டு போறேன் அப்படின்றாங்க. ஸோ அவங்கள 9 to 10 ஒர்க் பண்ண வச்சு டப்பிங் பண்ண வச்ச ஒரே இந்த மேடையில இவ்வளவு நேரம் நம்ம காத்துட்டு இருந்த ஒரு மிக அற்புதமான ஒரு நட்சத்திரம் நம்ம கூட இணைகிறாரு. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு என்னைக்குமே சொல்ற நம்மளுடைய நடிப்பு அரக்கன் தனுஷேரன் சத்யம் சினிமா ஸ்வராஜ். அதாவது உலகமே திரும்பி பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த யூத் படத்தை. அந்த படத்துல நானும் இருக்கேன்னு ஒரு பியூட்டிஃபுல்லான சந்தோஷத்தை கொடுத்த என் மகன் கென்னுக்கு மிக்க மிக்க நன்றி. பேர் சொல்லும் பிள்ளையை பெற்றெடுத்த தாய் தந்தையர் திரு கருணாஸ் அவர்களுக்கும் கிரேஸ் அம்மாவுக்கும் சான்ஸே இல்லைங்க. நான் கடவுள் நல்ல பிள்ளைங்களையும் நிறைய படங்களையும் கொடுத்தாரு, நல்ல வாழ்க்கையும் கொடுத்தாரு, சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுத்தாரு. இனி கடவுளுக்கு நன்றி சொல்றது மட்டும்தான் என்னோட கடமை நினைச்சுக்கிட்டு என்னோட வழி வேற திசையில போயிட்டு இருந்தது. சடனா நான் வெளிநாட்டுல இருந்தேன். கருணா சார் கம்பெனில இருந்து ஒரு ஃபோனு, மிஸ்டர் மேனேஜர் செல்லதுரை சார் பேசிட்டு இருந்தாரு. அம்மா நீங்க நடிக்க வரணும் திருப்பினாங்க. இல்லைங்க நான் நடிக்கிறது இல்லைங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை நடிக்கலாம் வேண்டாங்க, போறேங்க, நிறைய நடிச்சிட்டேன் அப்படின்னு. இல்லை நீங்க வாங்க நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நிறைய ப்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப கூட நினைச்சேன் ஏதோ சும்மா வண்டியில போறோம், ஏதோ வில்லி வேஷம் பண்ண போறோம், ஏய் வண்டி எடுங்கடா அதான் சொல்ல போறோம் அப்படின்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் என் பிள்ளை கென் அவங்க டைரக்ஷன்ல நான் மீண்டும் பிறந்தேன் தான் சொல்லுவேன். உண்மையிலேயே சினிமா வேண்டான்னு சொன்னேன். எனக்கு சினிமா மேல காதலை உண்டு பண்ண அந்த குழந்தைக்கு கோடான கோடு நன்றி. ஏன்னா ஒரு விஷயமும் நான் நடிக்கும்போது அப்படி ரசிச்சுட்டு ஆமாம்மா இது வேண்டாம், இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு என்னை மெருகேற்றி நான் ஐயோ ஷூட்டிங் முடிஞ்சு போச்சா அவ்வளவுதானா அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்னை இன்னும் ஆசை. அதாவது எது வேண்டாம் நான் ஒதுங்கினேனோ இப்ப எனக்கு இது நிறைய படங்கள் பண்ணணும் இந்த மாதிரி யூத் குழந்தைங்களோட. ஏன்னா அவ்வளவு எனர்ஜெட்டிக். என்ன இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு மட்டும் தான் போட மாட்டாங்க, அது ஒண்ணுதான் கஷ்டம். பிரேக்கே சொல்ல மாட்டாங்க. மகனே பசிக்குதுரா பிரேக் பிரேக் என்னவேன், தோமா ஒரு ஷாட் 2 ஷாட் சொல்லிட்டு ஒரு பெரிய சீரை கொண்டு வந்து நிப்பாங்க. அப்பாப்பாப்பா அது ஒண்ணுதான் எனக்கு இந்த பிள்ளைங்களோட கோப்ப பண்ண முடியல. பட் ஆனா வேற லெவல். அதே மாதிரி என் வாழ்க்கையிலேயே நான் டப்பிங் தியேட்டரும் போனதில்லை, டப்பிங்கும் பேசினதில்லை. என்னை டப்பிங் தியேட்டருக்குள்ள கொண்டு வர வச்சு எனக்கு ஒரு சின்ன கேரக்டர் தான், ஆனா எனக்கு இந்த சித்திரம் வரைகிற மாதிரி அந்த குழந்தை அவ்வளோ அழகா சொல்லி கொடுத்து என்னை இந்த மேடையில நிக்க வச்சிருக்கு. இதுக்கு எத்தனை ஜென்மம்னாலும் நன்றி கடன் பட்டிருக்கேன் மகனே. வேற லெவல் போறீங்க, அது நிச்சயம். என்னோட வாழ்க்கையிலேயே நான் நிறைய வேஷங்கள் சினிமாவா இருக்கட்டும் சீரியலா இருக்கட்டும் பண்ணிட்டேன். ஆத்ம திருப்தி நிறைய இருக்கு. எனக்குள்ளேயே மறைஞ்சிருந்த இந்த பிரின்சிபல் கேரக்டர் என்ன இல்லை உனக்கு ஒரு விஷயம் இருக்கு, நீ இந்த கேரக்டரை சாட்டிஸ்ஃபைடா பண்ண போறேன்னு சொல்லி என்னோட ஆழ்மனசுக்கு ஹாப்பினஸை கொடுத்த உங்களுக்கும் இந்த யூத் டீமுக்கும் மிக 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 நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பெரிய தேங்க்ஸ் நம்ம விக்கி தான் சொல்லணும். நம்ம டிஓபி சார் சான்ஸே இல்லை. ஏன்னா டிஓபி என் மகன் சொல்லுவாப்ல, ஆனா இப்படி ஒரு ஷாட் என்னன்னு அவர் இப்படி பார்க்கும்போது அதெல்லாம் பண்ணலாம் உங்களால பண்ண முடியும் சொல்லிட்டு பண்ண முடியாத ஒரு விஷயத்த கூட பண்ண வைக்கிறது தான் எங்க டைரக்டருக்கு என்னோட ஒரு பெரிய திறமை. தேங்க்யூ மகனே. கடவுள் நிறைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து இன்னும் பெரிய லெவல்ல நீங்க வர போறீங்க. நான் உங்களை அண்ணாந்து பார்க்க போறோம். ரொம்ப சந்தோஷம் உங்க படத்துல நாங்க இருக்கிறது. தேங்க்யூ சோ மச். அம்மா கிட்ட இருந்து இவ்வளவு நல்ல வாழ்த்து வாங்கியிருக்கேன். பெஸ்ட் விஷஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் லெட் மீ ஸ்டார்ட் வித் கருப்பையா. எங்கம்மா ஸோ மேனேஜர் செல்லதுரை ஃபோன் பண்றாரு, ப்ரொடியூசர் கருப்பையா உங்களை மீட் பண்ணுவாங்க. நானும் ஃபார்மல்ஸ் எல்லாம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சரி கருப்பையா பெரியவர் ஒருத்தர் வருவாரு, மரியாதையா நம்ம பேசணும் அப்படின்ட்டு கதவை திறந்தா, அம்மா பெஞ்ச் மேல ஏறி நில்லு, ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் ஆன் த பெஞ்ச்.
இவர் தான் அந்த கருப்பையா. இன்னும்மா ஸ்குவாடோட வந்திருக்கியா? சோ கதவை திறந்தா இந்த பையன் நான் பார்த்துட்டு உள்ள வாங்க, கருப்பையா சார் வரலையா? நான் தான் மேடம் கருப்பையா அப்படின்றாரு. ஸோ அங்க ஆரம்பிச்சது இந்த படத்துடைய டைட்டில் யூத் அப்படிங்கிறது. ஸோ ஜிவி மை பிரதர், ஐ லவ் த மியூசிக். இதுல வந்து கலக்கியிருக்க நீ. ஸோ இட்ஸ் சூப்பர். அண்ட் நீ எப்பவுமே எவர் யூத், அதை வந்து யூ ஹவ் ப்ரூவ்ட் வித் யுவர் மியூசிக் இன் திஸ் ஃபில்ம். thoroughly என்ஜாய்ட் யுவர் மியூசிக். அண்ட் நம்மளுடைய யூத் மம்மி நளினிமா வந்து 6 மணி ஆனா ஏறி வண்டியில உட்காந்துருவாங்க. அப்படிதான் நான் பார்த்திருக்கேன் நளினிமாவை. 9 மணி நானும் நளினிமா இருக்காங்க, நம்ம சீக்கிரம் இன்னைக்கு வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைச்சு ஷூட்டிங்க்கு வந்திருக்கேன். 9 மணி ஆகுது, உட்காந்து டைலாக் படிச்சுட்டு இருக்காங்க. கென் வந்து ஆஸ் அன் ஆக்டர் எல்லாருமே பார்த்திருக்கோம். அண்ட் the best part of Ken is being a director. So வெற்றி சார் உங்களுடைய ப்ராடக்ட், தனுஷ் உங்களுடைய ப்ராடக்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ண இந்த டைரக்டர் இஸ் கோயிங் டு கோ பிளேசஸ். அது மட்டும் இஸ் லைக் a big guarantee. இந்த படம் பார்த்த உடனே we'll all know that more than actor Ken, people will love the director Ken. டேய் சூப்பர்டா. அண்ட் சுராஜ் சார் பத்தி கண்டிப்பா சொல்லணும். சுராஜ் சார், இட் வாஸ் அ பிளஷர் ஒர்க்கிங் வித் யூ. நீங்க பல இன்டர்வியூஸ்ல என்ன பத்தியும் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் படத்துடைய டைட்டில் வந்து யூத், இதோடைய ஹீரோ கென் தான், ஆனா ஆக்சுவல் ஹீரோ வந்து சுராஜ் சார் தான். அந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவர் ஆக்சுவல் ஹீரோனா அப்ப ஆக்சுவல் ஹீரோயின் யாருன்னு நீங்களே முடிவு பண்ணீங்க. always ma'am. And of course all the beautiful heroines are here. And ரொம்ப நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்த சாங்ஸ் வரைக்கும் பார்த்ததில்ல. அண்ட் ஐ ஹேட் த பிளஷர் ஆஃப் ஒர்க்கிங் வித் அனிஷ்மா. ஸோ இட் வாஸ் ரியலி குட். அண்ட் இங்க சின்ன தமிழா சொன்னோம் ஸ்டேஜ்ல இருக்கும்போது, நாங்க இல்லைனாலும் பரவாயில்ல, கென்னுக்கு வந்து இது ஒரு பெரிய பிரேக்கா இருக்கணும்னு. பட் சின்ன தமிழா இந்த படத்துல ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு ஆர்டிஸ்ட், ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் திஸ் இஸ் கோயிங் டு பி அ பிக் பிரேக். ஏன்னா எத்தனை பேர் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறி இருக்காங்கன்னு பார்த்தேன். ஸோ கென், உனக்கு மட்டும் இல்லை, you've set career for so many people, so for you giving break for so many people. Thank you da, best wishes, God bless you. And Karuna sir and Grace, இன்னிலிருந்து அவன் எங்க எல்லாருக்குமே பிள்ளைதான். உங்க பிள்ளைய நாங்கெல்லாம் தத்து எடுத்துக்கிட்டோம். ஓகே, தேங்க்யூ சோ மச் அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு தி ஹோல் டீம். ஜென்சி பையன் மாதிரி வந்திருக்கீங்க ஸ்டேஜுக்கு. நீங்க இந்த படத்துல கென்னோட அப்பா, எப்படி சார் இது எப்படி சாத்தியமாச்சு? சொல்லலாம். எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இது என்னுடைய 2வது தமிழ் மூவி தான் யூத்து. தமிழ்ல இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு டிரெக்டர் கென், ப்ரொடியூசர் கருப்பையா, தேங்க்யூ வெரி மச். இந்த படத்துல எல்லாரும் சூப்பரா பண்ணிருக்காங்க. தேவதர்ஷினி மேம், எனக்கு முந்தானே இருந்த படம் எல்லாம் நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பல வாட்டி நான் சொன்ன விஷயம்தான். இவங்க கூட ஒர்க் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். நளினி மேம், தேங்க்யூ வெரி மச். அப்புறம் 3 ஹீரோயின்ஸ், அனுஷ்மா, மீனாட்சி, பிரியான்சி, இன்னும் நம்ம சின்ன இங்க இருக்க சின்ன, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு மிமிக்ரி தான், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ப்ரோ. என்ன சொல்றது, கென்னு வந்து கேரளாவில் வந்து எனக்கு ஸ்டோரி நரேட் பண்ணும்போது ஒவ்வொரு கேரக்டரோட இமோஷனலோட தான் அவர் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சாச்சு. அது என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வித் ஆர்ஆரோட. இவர் மொபைல்ல ப்ரீ ஷூட் பண்ணி ஃபிலிம் ஃபுல்லாவே என்ன காமிச்சாச்சு. ஃபிலிம் பார்த்த மாதிரி அப்பவே இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். கென்னு வந்து அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ், அவரோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது. இனிமே அவர் ஃபியூச்சர்ல வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆயிடுவேன், அது நோ டவுட். ஆகணும் கென். அந்த மாதிரி இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்து பெருசா பண்ணிருக்காங்க ப்ரொடியூசர். கண்டிப்பா உங்களும் தமிழ்ல ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆயிடுவேன். அப்போவும் என்ன வச்சு படம் பண்ணுவீங்க, பண்ணணும், விட்டுடாத. தேங்க்யூ. ஸ்பெஷலி மியூசிக் ஜிவி சார், சூப்பர் சார், உங்களோட ஃபேன் தான். இது 2வது மூவி தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தனுஷ் சார், ஹாய் சார். தனுஷ் சார் இந்த இவெண்ட்டுக்கு வந்ததுக்கு என்னோட பர்சனல் தேங்க்ஸ். தேங்க்யூ சார். சாரோட கூட விக்னேஷ் ராஜா டைரக்ஷன்ல வந்து கர மூவி நான் பண்ணிட்டேன். சாரோட பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சார். தேங்க்யூ வெரி மச். வெயிட்டிங். வெற்றிமாறன் சார்,
அன்னைக்கு பூஜையில நான் பார்த்தேன். பட் எனக்கு பர்சனலா ஒன்றும் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அன்னைக்கு சாரோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் தான் நான். எல்லா மூவியும் நான் பார்த்தேன். முதல்ல இருந்து பொல்லாதவன் இருந்து இப்போ அசுரன், நம்ம எல்லாமே பார்த்தேன். அசுரன்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எஜுகேஷன் விஷயத்தை பத்தி பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். தேங்க்யூ. இப்போ கேட்கலான்னு எனக்கு தெரியல, உங்க கூட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்கு சார். சும்மா மைண்ட்ல வச்சுக்கோங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். நம்ம ரியல் லைஃப்ல நடக்கிற நிறைய விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. எல்லாருக்கும் கனெக்ட் பண்ண முடியும். அப்புறம் மார்ச் 19க்கு தியேட்டர்ல எல்லாரும் வரணும். இது நல்ல ஒரு சூப்பரான என்டர்டெயின்மெண்ட். மார்ச் 19க்கு அப்புறம் சினிமா பேசட்டும். தேங்க்யூ வெரி மச். என்னோட கேரக்டர் எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு, என்ன சப்போர்ட் பண்ணி எல்லாருக்குமே பெரிய நன்றி. எஸ்பெஷலி நாட்டுராஜா, துரை, தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ வெரி மச். வெற்றிமாறனுக்கும் தனுஷ் சாருக்கும் தான் நான் நன்றி சொல்லணும். அது எல்லாருக்கும் அமையுமான்னு தெரியல. அவனை ஒரு நடிகனாக அடையாளப்படுத்திய வெற்றிமாறனும் அவனுக்குள்ள ஒரு திறமை இருக்கிறங்கிறத கண்டுபிடிச்சி, நீ டைரக்ஷன் கற்றுக்க, எங்கூட இருந்து வேலையை கற்றுக்கன்னு சொல்லி அவனை ஒரு புள்ள மாதிரி கூடவே வச்சிருந்து அவனுக்கு இயக்கத்தை கற்றுக் கொடுத்த தனுஷ், 2 பேரும் இந்த இடத்துல ஒன்றா இருந்து அவனுக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுங்கிறது இது எத்தனை பேருக்கு அமையும் அப்படின்னு எனக்கு தெரியல. முதல்ல என் வாழ்நாள் நன்றியை அவங்க 2 பேருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் இதே தனுஷை திருடா திடீரில் தான் முதல்ல நான் சந்தித்தேன். அப்போ அவருக்கு ஒரு 18 வயசு இருக்கும். 18 வயசு 19 வயசு தான் இருக்கும். இன்னைக்கு நான் அவரை எப்படி நம்ம எல்லாம் பார்க்குறோம் அப்படிங்கிறது இருக்கு. அன்னைக்கு இதே தனுஷ் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் அன்னைக்கு காதல் கொண்டேன் படம் ரிலீஸ் ஆகலை. ஆனால் காதல் கொண்டனுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நான் அவங்க அண்ணன் டைரக்டர்கிட்ட ஃபோன் பண்ணேன். நீ ஒரு இந்திய சினிமாவுக்கு, தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகச்சிறந்த நடிகனை கொடுத்துருக்கிறீங்கன்னு தான் நான் சொன்னேன். இதை காதல் கொண்டேன்ல சொன்னேன். ஆனால் இன்னைக்கு இந்த சின்ன வயசுல இந்தியாவிலேயே 2 நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு நடிகர்னா அது தனுஷ் மட்டும்தான். ஆனால் அன்னைக்கு அவருக்கு நிறைய மன வருத்தங்கள் இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு இருந்த மீடியாக்கள், அன்னைக்கு இருந்த பத்திரிகைகள்லாம் இவரெல்லாம் எதுக்கு நடிக்க வந்தாருன்னா நிறைய கேலிகள் பேச்சுகள்லாம் பேசினாங்க. ஆனால் அன்னைக்கு நான் சொன்னேன், இதே மாதிரி சில நடிகர்கள், குறிப்பா விஜய் போன்ற நடிகர்கள் கூட சொல்லியிருக்காங்க இந்த பத்திரிகைகள். ஆனால் அவங்களோட அட்டைப்படம் நம்ம பத்திரிகையில வராதாங்கிற காத்துக்கிட்டு இருக்கிற காலங்கள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதே சூழல் நிச்சயமா உங்களுக்கும் வரும் அப்படின்னு நான் இன்னைக்கு நம்பினேன். அவர் மேல இருந்த அந்த திறமையின் மேல இருந்த நம்பிக்கையில. ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஆக சிறந்த, இன்னைக்கு தேசிய அளவில் பல விருதுகளை பெற்ற இயக்குனர் வெற்றிமாறன், அவருடைய முதல் கதை பொல்லாதவன். அந்த பொல்லாதவன் கதையிலிருந்து நான் அவர் கூட டிராவல் பண்றேன். அந்த படத்துல நான் நடிச்சேன். ஆனா அதுக்கப்புறம் எந்த படத்துல அவர் என்ன நடிக்க கூப்பிடல, அது வேற. பட் இருந்தாலும் அந்த படத்துல இருந்து நான் டிராவல் பண்ணியிருக்கேன். அந்த படம் அதுல குறிப்பா அந்த படத்துல தனுஷ் சார் அந்த உடம்பை அவர் 6 பேக் மாத்தி அதுக்கு எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டு அந்த ஃபைட் சீன் பண்ணாருங்கிறது இருக்கு. ஸோ ஆக இந்த சினிமா அப்படிங்கிறது இங்க சொன்ன மாதிரி நான் 12 வயசுல இருந்து மேடைகள்ல மக்களை சந்திச்சுக்கிறேன். 12 வயசுல இருந்து என் வாழ்க்கை இதுதான். அவன் கென்னு சொல்ற மாதிரி எனக்கு சினிமா தவிர வேற எதுவுமே தெரியாது. இந்த அரசியல்லாம் திடீர்னு இடையில நடந்த விஷயங்கள் தான். பட் அது பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு அடிப்படையா நான் ஒரு கலைஞன், சினிமாவில் சம்பாரிச்சு சினிமாவிலேயே படங்கள் எடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி இப்படி ஒரு நடுத்தர வாழ்க்கையத்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனா நான் ஒன்றை மட்டும் முழுசா நம்பினேன், சினிமாவுக்கு நாம உண்மையா இருந்தால் சினிமா ஒருபோதும் நம்மை கைவிடாது அப்படின்னு நான் நம்பினேன். அப்படி நான் வச்ச அந்த நம்பிக்கையினுடைய ஒரு நம்பிக்கை தான் என்னுடைய மகன் கென்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்துல என்னுடைய மனைவிக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அவங்களுடைய வளர்ப்பு, அவங்களுடைய அனுசரிப்பு, அவங்களுடைய அந்த மோட்டிவேஷன், இது எல்லாம் சேர்ந்தது தான் கென்னு. ஆனா நான் எப்போதும் நம்புறது ஒரு திருவள்ளுவருடைய குரல் தான். என்னுடைய சின்ன வயசுல இருந்தே தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிற அந்த குரல். அந்த கடவுளே நம்ம கைவிட்டாலும் நம்மளுடைய உழைப்பும் நம்முடைய திறமையும் ஒருபோதும் நம்மளை கைவிடாது அப்படிங்கிறத காலம் முழுவதும் நீங்க மனசுல வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் கருப்பையா, அப்புறம் அந்த பையன் பிரணவ் அவரு, அப்புறம் காளின்னு ஒரு பையன், 3 பேர் வந்தாங்க.
அதில் ஒருத்தர் வெளியேறிட்டாரு. பட் அவங்க 2 பேர் அவங்க அம்மா எல்லாம் சேர்ந்து ஒரு புது பசங்க நீங்கள் இவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம இந்த 25 வருஷத்தில் நல்ல விஷயங்களை விட கசப்பான விஷயங்கள் தான் அதிகமாக சினிமாவில் கற்றுருக்கிறேன். அப்போது நான் அவங்கள நம்பிக்கை இல்லாமல் நான் யோசிக்கும் பொழுது அந்த பசங்க ரொம்ப கேஷுவலாக இல்லை அங்கிள் நான் பண்ணிடுவேன் அங்கிள் அப்படி மாதிரி சொன்னாங்க. ஆனால் நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், ஒரு 100 படம் எடுத்த கம்பெனி கூட இந்த அளவுக்கு சிறப்பாக ஒரு படத்தை எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த சின்ன வயசில் ரொம்ப அனுபவமாக ரொம்ப நேர்த்தியாக உண்மையாக அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் நான் இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த 25 வருஷத்தில் நான் அந்த சினிமாவில் யாருக்கிட்டையும் நான் எதுக்காகவும் போய் நின்னதில்லை. ஒருவேளை இந்த படங்கள் வெளியிட்டது பண்ணது இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கள்ட்ட வேணா போய் நின்றுருப்பேன். அதை தாண்டி நான் வேற யார்கிட்டையும் போய் வாய்ப்புக்கோ அதுக்கெல்லாம் போய் நின்னதில்லை. முதல்ல வாய்ப்பு நம்ம கேட்கிட்டோம்னாலே ஒரு நடிகன் வந்து வாஷ் அவுட்டு தான். அது திறமையின் அடிப்படையில் இந்த கேரக்டர் பண்ணால் நல்லா இருக்கும்னு வந்தாத்தான் உண்டு. ஏன்னா நான் அதிகமாக நடித்த படங்கள்ல ஹீரோக்கள்லேயே வந்து நான் அதிகமாக நடித்தது தனுஷ் கூட தான். நிறைய படங்கள் நான் தனுஷ் கூட மட்டும்தான் நடித்தேன். ஆனால் அவர் கூட நான் நடித்த 14 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் கரையில் நடிச்சிருக்கேன். அந்த கரையில் அவருக்கு அவார்டு கிடைச்சிச்சுன்னா எனக்கும் கொடுத்தாகணும், இல்லைன்னா நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே செம வெறுப்பாயிருவேன். ஏன்னா நான் அதை பிஜேபியை திட்டுறேங்கிட்டுன்னு சொல்லி கொடுக்காமலாம் அவாய்ட் பண்ணிடக்கூடாது, கொடுத்தே ஆகணும். அந்த விதத்தில் நான் யாருக்கிட்டையுமே பெருசாக எதுக்கும் போய் நின்னதில்லை. ஆனால் என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைமாக இவன் நடிக்கணும்னு முடிவெடுத்ததுக்கு பிறகு நான் வந்து இதுக்கு ஒரு லவ் படம், லவ் சாங்ஸ், நல்ல சாங்ஸ் வேணும் அப்படிங்கிற பொழுது நான் நேரடியாக ஜீவியை ஒரு ஷூட்டிங்கில் தான் போய் பார்த்து இது மாதிரி என் பையனை வச்சு பண்ணுறேன் தம்பி, நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு என்ன சம்பளம் கொடுப்பீங்கன்னு அவர் கேட்கல. இன்னைக்கு நீங்கள் என்ன சம்பளம் வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் நிச்சயமாக என்னால் அதை கொடுக்க முடியாது. ஆனால் ஏதாவது நான் என்னாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உங்களுக்காக கென்னுக்காக நான் இந்த படம் ஃப்ரீயாக பண்ணுறேன் அப்படின்னு இந்த 25 வருஷத்தில் எனக்கு இந்த சினிமாவில் இந்த ஒரு வார்த்தை, எனக்கு எப்படி பார்த்தாலும் அவர் பண்ணுற படங்கள் இப்போ தனுஷார் கூடலாம் இப்போ படம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படங்கள் அவர் என்ன சம்பளம் வாங்குறாருன்னு தெரியும். நம்ம சொன்னால் ஐடி பிரச்சனை வந்துடும், அதனால நம்ம சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு வாழ்நாளில் நம்ம வந்து அவருக்கு நன்றியோட இருக்கணும். அதே மாதிரி இதில் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்காகவும் அவனுடைய பழக்கத்திற்காகவும் அவன் மேலே ஏதோ ஒரு பாசத்தினாலையும் அதில் இதில் இருக்கிற நிறைய பேர் தனுஷார் கூட இருந்தவங்க தான். ஸோ அவங்க எல்லாருமே தனுஷார் மூலமாக தான் இவனுக்கு அவங்களெல்லாம் தெரியும். இப்படி எல்லாருமே சேர்ந்து இதில் வந்து அவனுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கிறீங்க. இதில் ஒர்க் பண்ண ஒரு லைட்மேன்லேருந்து ஒரு ஆர்ட் டைரக்டர் அசிஸ்டன்ட்லேருந்து ஒரு ப்ரொடக்ஷனில் பாத்திரங்கள் ஒரு அம்மாவிலேருந்து அத்தனை பேருக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக என் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் இந்த படத்தில் முக்கியமான ஒரு கதாநாயகன் இந்த படத்தினுடைய கேமராமேன். அந்த பையனுக்கு பெரிய இது இந்த இன்று எல்லாம் இல்லாட்டியும் கூட, ஆனால் நிச்சயமாக இந்த தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஒளிப்பதிவாளராக அந்த பையன் வருவான், அது என்னுடைய நம்பிக்கை. ஸோ இதில் நான் எல்லாருக்கும் அதாவது கருப்பையா குடும்பத்தார், பிரதீப் பிரணவ்னா அவங்க அம்மா அவங்க குடும்பத்தார், அவனுடைய வருங்கால மனைவி, இப்படி எல்லாருக்கும் பத்திரிகையாளர்கள் இங்கே கலந்துக்கிட்ட, அதே மாதிரி இந்த படத்தில் கென்னோடைய ஃப்ரெண்ட்ஸு இவங்க தான் கிட்டத்தட்ட 2 வருஷம் இவங்க பண்ண டார்ச்சரை தாங்கின என் பொண்டாட்டிக்கு தான் எந்த அவார்டு வந்தாலும் நீங்கள் கொடுக்கணும். 2 வருஷம், 1 நாள் 2 நாள் கிடையாது. கதை எழுதுறேன், பாட்டு எழுதுறேன், கம்போஸ் பண்ணுறேன்னு நம்ம வீடே வந்து ஒரு மினி ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் இருக்கும் எப்போதுமே. 10 பேர் 15 பேர் சமைச்சு போட்டு தான் அவன் இவ்வளோ ஒல்லியாக இருக்கான். என் ஒய்ஃப் ஆக்சுவலி இதை விட ரொம்ப நல்லா குண்டா இருந்தா. இவ்வளோ இழைச்சி போனதுக்கு காரணமே என்னன்னா இவங்க பண்ண டார்ச்சர் 2 வருஷம். பட் அவங்க எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சினிமா உங்க அம்மா எங்க அம்மா இல்லை, இது சினிமா. இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன இருந்தாலும் அதுதான். எதையுமே தலையில ஏத்திக்காதீங்க. இன்னைக்கு நீங்க இயக்குனர் ஆனது உங்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு சூழல், அவ்வளவுதான். ஆனா அதை கத்துக்கன்னு சொன்னது தனுஷ் தான், அதுல ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. உன்னை அவர் ஏன்னா அவர் உன்னை செலக்ட் பண்றாருன்னா அவ்வளோ ஈஸியா ஒரு விஷயத்த செலக்ட் பண்ண மாட்டாரு. அப்படி செலக்ட் பண்ண ஆட்கள் யாருமே இந்த சினிமாவில் தோக்கவும் கிடையாது. எல்லாமே ஒரு பெரிய இடத்துல தான் இருக்காங்க. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. ஆனால் அந்த 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 ஜட்ஜ்மெண்ட் அவர்கிட்ட இருக்கு. அது போக நான் எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்துட்டு நான் கென்னுகிட்ட கூட சொன்னேன், எப்போ நான் பார்த்தேன், எத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை வருஷத்துல இன்னமும் சினிமாவை தவிர வேற எந்த சிந்தனையுமே இல்லாத ஒரு நடிகன் தனுஷுங்க. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பலை. பட் ஆகவே உங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. நான் நிறைய நேரத்தை எடுத்துக்கிட்டே நினைக்கிறேன். எனிவே ஒரு வள்ளுவருடைய ஒரு குறள் இருக்கு, அது ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்
அப்படின்னு ஒரு வள்ளுவருடைய குரல். இதை விட என்னுடைய மனைவிக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை அவன் பிள்ளையாக அவன் கொடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ரியலி ஐ ஆம் ப்ரௌட் ஆஃப் யூ மை டியர் சன். தேங்க்யூ சார். ஓம் நம சிவாய். லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. கிரேஸ் வாங்க. கென்னோட அம்மா அவங்க ஒரு சில வார்த்தை பேசினதுக்கு அப்புறம் நான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். அடுத்து வெற்றி, தனுஷ் ரெண்டு பேருக்கும். எனக்கு அசுரன் படம் கென் நடிக்க போகும்போது 12th படிச்சுட்டு இருந்தான். அப்போது அசுரனில் ஒரு கேரக்டருக்கு நடிக்கணும்னு சொன்ன உடனே கர்ணா உடனே ஓகே சொல்லிட்டாரு. ஆனால் வெற்றி சொன்னார், இல்லை கிரேஸ் கிட்ட கேட்டு சொல்லுங்கள், ஏன்னா அவன் 12th எக்ஸாம் எழுத முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன பேச சொன்னார். நான் அவருக்கு கால் பண்ணேன். இந்த படம் வந்து நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா அவன் நடிக்கட்டும், ஆனால் 12th எக்ஸாம் எழுத முடியுமா என்னன்னு தெரியல, ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் ஷூட் போனதுக்கப்புறம் நான் வெற்றிக்கிட்ட கேட்டேன், வெற்றி அவன் எப்படி பண்ணுறான்னு. எல்லாரும் அவனை நல்லா பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படி சொல்லி அவனை ஏற்றி விடுறாங்க. என்னென்னா ஒரு இந்த சூப்பராக நடிக்கிறேன்றது ஒரு நடிகனுக்கு பெரிய விஷயம் இல்லை. இந்த கேரக்டரை இவனை தவிர வேற யாரும் பெட்டராக பண்ண முடியாதுன்னு எந்த நடிகன் பேர் வாங்குறானோ அவன் தான் நல்ல நடிகன். தனுஷ் வந்து அவனை பிள்ளையா நினச்சிட்டாரு. ஆனால் அவன் எப்போ தனுஷ் அப்பாவை நினச்சி பழகிறானோ நடிக்கிறானோ அப்போ தான் இந்த கேரக்டருக்கு அவன் ஜஸ்டிஸ் பண்ண முடியும். கிரேஸ் அதை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். தனுஷ் வந்து ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி. தனுஷ் கூட அவன் இருந்தான்னா நிறைய விஷயங்கள் கற்றுப்பான். வேற எங்கேயுமே அவன் போய் எதுவுமே கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த யூனிவர்சிட்டிக்கு கூட அவன் இருந்தான்னா போகிறோம் அப்படின்னு சொன்னார். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. உண்மையாகவும் இருக்குது. ரியலி வெரி தேங்க்ஃபுல் டு வெற்றி அண்ட் தனுஷ் ஃபார் எவர் கிரேட்ஃபுல். நீங்கள் ஆக்சுவலாக இந்த இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்கும், அந்த ஈவெண்ட்டுக்கு தனுஷ் வருவாருன்னு நான் கனவுல கூட நினைக்கல. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், ஃபார் எவர் கிரேட்ஃபுல். எப்போவுமே உங்களுக்கு கிரேட்ஃபுல்லாக எங்கள் ஹோல் ஃபேமிலியும் இருப்போம். அண்ட் என்னோட ஃபேமிலி எல்லாருக்குமே அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். கருப்பையா தேங்க்யூ ஸோ மச். அம்மா முத்து, விக்கி எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் கென் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை விட அம்மாவுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த படம் நல்லா வரும் நான் நம்புகிறேன். இதில் நிறைய பேரோட லைஃப் இருக்குது. நிறைய பேர் இதில் புதுசாக பண்ணியிருக்காங்க. கேமராமேன் நிறைய சின்ன, இந்த ஹீரோயின்ஸ் நிறைய பசங்க இந்த படத்தில் வந்து புதுசாக பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருந்தால் எல்லாரும் பாருங்கள், நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் வரணுன்றது எனக்கும் ஆசை. இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு போட்டு இந்த படத்தை எடுத்திருக்கிற ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் எல்லாருமே March 19 தியேட்டரில் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். என்னோட ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பாராட்டுக்கு தகுதியானவர் கருப்பையா, இந்த படத்தோட ப்ரொடியூசர். என்னதான் ஒரு கென் ஒரு திறமைசாலியா இருந்தாலும், ஒரு 23 வயசு பையன் ஒரு தயாரிப்பாளரை அணுகி ஒரு கதை சொல்லும் போது அதை நம்புறதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதை தயாரிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்துக்கும் அந்த நம்பிக்கைக்கும் கருப்பையாக்கு முதல் பாராட்டுகள். கருப்பையனான்னு ஒரு 55-60 வயசு ஆள் வரப்போறாரு அப்படின்னு நினைச்சா அவரும் ஒரு சின்ன பையனை தான் இருக்காரு. இந்த படம் நாளைக்கு எவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சாலும் அந்த வெற்றிக்கு முதல் சொந்தக்காரர் கருப்பையா தான். அந்த நன்றியை எப்பயுமே கென் மனசுல வச்சிருக்கணும். இதுக்கப்புறம் எத்தனை ஆஃபர் வந்தாலும் நாளைக்கு முதல்ல கருப்பையா கிட்ட இருந்து போன் வந்தா கருப்பையாக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். கருணாஸ் அண்ட் கிரேஸ் ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு உங்ககிட்ட நிச்சயமா கத்துக்கலாம். ஒரு நிறைய சக்சஸ் கொடுக்குற பசங்க வளர்க்கலாம், நிறைய சாதிக்கிற பசங்களை வளர்க்கலாம். நல்ல மனசு இருக்கிற ஒரு பையனை வளர்க்கறது கஷ்டம். அந்த மாதிரி ஒரு நல்ல பிள்ளைய வளர்த்துருக்கீங்க.
ஒரு நல்ல பிள்ளையா வளர்ந்தா மட்டும் இல்லாம தன்னுடைய அப்பாவுடைய கஷ்டத்துல பங்கெடுத்துக்கணும், தன்னுடைய தாய் சந்தோஷமா இருக்கணும், அந்த அப்பா அம்மாவோட வலியிலையும் வேதனையிலையும் சுமகையிலையும் நம்ம தாங்கணும்னு சொல்லி டக்குன்னு அந்த குடும்ப பொறுப்பை எடுத்துக்கணும்னு நினைக்கிற அந்த மனசு நீங்க வளர்த்த வளர்ப்புல தான் வந்திருக்கு. அதுக்கு உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். எப்போ ஒரு பையன் அந்த மாதிரி நான் தோள் கொடுக்குறேன் என் அப்பாக்குன்னு கிளம்பி வரானோ அவனுக்கு வெற்றி நிச்சயமா காத்துக்கிட்டு இருக்கும். ஜிவி பிரகாஷ் எல்லார்கிட்டையும் இருக்கும், கொடுக்க மனசு வராது, கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். கென் வந்து கென் என் மூலமா தெரிஞ்சிருந்தாலும் இல்ல கருணாஸ் வந்து உங்களை கேட்டிருந்தாலும் நான் ஃப்ரீயா பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மனசு வேணும். அந்த மனசு எல்லாருக்கும் வராது. நட்பை வார்த்தையில வைக்காம செயல்ல வச்சதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்துக்கு நீங்க ஒரு விலாசமா இருக்கீங்க. யூ ஆர் an address for this film. துள்ளுவதில்லைங்கிற படத்துக்கு எப்படி யுவன் சங்கர் ராஜா ஒரு விலாசமா இருந்தாரோ, இந்த யூத்ங்கிற படத்துக்கு ஜிவி பிரகாஷ் நீங்க ஒரு விலாசமா இருக்கீங்க. அதுக்கு கென் சார்பா நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த படத்தை கென் அண்ட் கேங், அந்த கேங் யார் தான்ப்பா? கேங்னா யார் அந்த கேங்? அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். யாருப்பா? வந்தீங்களா மேல? வரலையா? வாங்க. கேங். சாரி, உங்க பேர்ல எனக்கு தெரியல, மன்னிக்கணும், சாரி. பட் வாழ்த்துக்கள் தம்பிங்க, உங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். உங்க சொல்லிடுறீங்களா? உங்க பேர் என்ன? என் பேர் ஈஸ்வர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி கென். தேங்க்யூ. என் பேர் டேனியல். தேங்க்ஸ் கென். தேங்க்யூ சார் எங்களை கூப்பிட்டதுக்கு. தேங்க்யூ. என் பேர் லோஹித். நான் இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறேன். தேங்க்யூ. என் பேர் ஜோஷ்வா. இந்த படத்தில் கோ டைரக்டராக இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தில் தேங்க்யூ. தேங்க்ஸ். நான் இந்த கேங்குக்கு லேட்டாக தான் வந்தேன். ஆனால் இவங்க எல்லாரும் ஒரு பிரதராக என்னை அக்செப்ட் பண்ணினதுக்கு ஒரு பெரியமான விஷயம் எனக்கு. என் பேர் வந்து சின்னா. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் சார். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.